இன்னைக்கு நம்ம ப்ளீச்சோட 56th எபிசோட தான் பார்க்க போறோம். எபிசோட ஓப்பனிங்ல நம்ம ஹீரோ அவனோட ஜான்கெட்ஸ் கிட்ட இருந்து புதுசா ஒரு அட்டாக் வந்து கத்துந்திருப்பான்ல. சோ அத அந்த இடத்துல வந்து அவன்கிட்ட ஷோ ஆஃப் பண்ணும்போது அதை பார்த்த பியாக்கியாவுமே லைட்டா சர்ப்ரைஸ் ஆகுறான். லைக் இந்த அட்டாக் பேர் என்ன, இது எப்படி யூஸ் பண்ற அப்படின்னு. ஆனா இச்சிகோவுமே எப்படி மாசா இருந்ததா. சோ அதனாலதான் சொல்றேன் தம்பி, உன்னோட பான்காயை வந்து யூஸ் பண்ண, இல்லன்னு ஏன் உன்னால என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நானும் எவ்வளவு தடவை தான் சொல்றது, அவ்வளவு அவசரம் என்னோட பான்காயோட கையால சாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பியாக்கியா அவனோட பான்காயை வந்து யூஸ் பண்றானா. எப்படி நம்ம ரெஞ்சிக்கு நடந்ததோ அதே மாதிரி ஒரு ஹலூசினேஷன் மாதிரி கிரியேட் ஆக அந்த இடத்துல வந்து ஏகப்பட்ட ஸ்வாடு வர மாதிரி எல்லாம் இருக்குது. அந்த ஒவ்வொரு ஸ்வாடுமே அப்படியே கம்ப்ளீட்டா ஸ்கேட்டர் ஆயிட்டு அதுல இருந்து லைக் சின்ன சின்ன பீசஸ் சின்ன சின்ன ஸ்வாடு வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றதுக்காக அப்படியே ஒரு மாதிரி குரூப்பா தான் வந்துகிட்டு இருக்குமா. சோ நம்ம ஹீரோவும் முடிஞ்ச அளவுக்கு அந்த இடத்துல வந்து அவனோட ஸ்வாடை வச்சுக்கிட்டு அந்த ஒரு அட்டாக் வந்து அவன் மேல விழுக கூடாதுன்னு சொல்லி தடுத்துக்கிட்டு இருப்பான். என்னதான் அவன் தடுத்துக்கிட்டே இருந்தாலும் திருப்பி திருப்பி அந்த பியாக்கியாவோட பான்காய் நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்றதுக்காக வந்துகிட்டே இருக்கேன். ஒரு பாயிண்ட்ல நம்ம ஹீரோனால தாக்கு பிடிக்க முடியாது, அப்படியே நேரா வச்சு தரையோட தரையா அதே இடத்துல அமைக்கிறோம். அப்ப பியாக்கியா சொல்லுவான், நான் எதிர்பார்த்ததோடமே என்னோட ஜான்பாக்டோட பவர் வந்து அதிகமா தான் இருக்குது, பட் இருந்தாலுமே அது வந்து பத்தாது. உன்னோட அட்டாக் எல்லாமே வந்து லைக் ஒரு பெரிய ஒரு டார்கெட்டை வந்து அட்டாக் பண்றதுக்காக மட்டும்தான் அந்த அட்டாக்ஸ் வந்து பயன்படுமே தவிர என்னோட பான்காயை வந்து தடுக்கிறதுக்கு நீ வந்து ரொம்ப ப்ரிசைஸான அட்டாக் வந்து யூஸ் பண்ணணும். பட் அது உங்ககிட்ட கிடையாது. இன்னும் சொல்ல போனா உன் அட்டாக் எல்லாமே வந்து பயங்கர கிளம்சியா இருக்குது, சும்மா எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாட வந்து சும்மா வெறும் சுத்திட்டு மட்டும் தான் இருக்கிறேன் அப்படின்லாம் லைக் எல்லாத்துலயும் வந்து குறை கண்டுபிடிச்சு சொல்லிட்டு இருப்பானா ஏதோ வாத்தியார் மாதிரி. இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோவுமே ஒத்துக்கிறேன், உன்னோட அட்டாக்கை வந்து நான் கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன் தான், பட் இருந்தாலும் ஸ்டில் உன்னோட பான்காயை வந்து நான் என்னோட ஷீகாயை வச்சு தடுக்க முடியும்னு நினைச்சதுமே வந்து தப்புதான் அப்படின்னு சொல்லுவானா. என்னடா ஷீகாய் பான்காய்னு பெரிய ஏதோ பான்காய் வந்து அச்சீவ் பண்ண மாதிரி பேசுறேன்னு கேட்க கரெக்டா கண்டுபிடிச்சியே எடுத்துட்டே அப்படிமா. இன்னொரு பக்கம் இந்த இட்சுகாயாவும் இந்த ராங்கிக்கும் இருக்கிறாங்கல்ல. சோ அவங்க ரெண்டு பேரும் ஓடி வந்துகிட்டு இருப்பாங்களா. ஆனா அப்பதான் இட்சுகாயா வந்து யோசிப்பான், இந்த மாதிரி அந்த மோமோ பொண்ணு இருக்கிறாள். சோ அவளை வந்து ஒரு இடத்துல அப்படியே வச்சுட்டு அந்த ரூமை வந்து அவனோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி வச்சு சீல் பண்ணிட்டு இருப்பான், அவளோட எதிரிகள்ட்ட இருந்து காப்பாத்துறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நேரா இப்போ அந்த எய்சன் ரிலேட்டடா வந்து நிறைய விஷயங்கள் வந்து இருக்குதுல்ல. சோ இப்போ அந்த மோமோ இது பண்ணது, அதுக்கப்புறம் அந்த இச்சிமாரு அப்படின்னு சொல்லி இதுல நிறைய மேட்டர் வந்து இருக்குது. என்ன அப்படின்னு கன்க்ளூட் ஆகல அப்படின்னாலுமே ஸ்டில் இந்த விஷயங்களை பத்தி நம்ம மத்தவங்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும்னு சொல்லி போயிட்டு இருக்கும் போதுதான் அந்த இடத்துல நம்ம பியாக்குயாவும் இச்சிகோவும் சண்டை போட்டுட்டு இருக்கிறத வந்து லைக் அப்படியே தூரத்துல இருந்து பாக்குறாங்க. பட் இருந்தாலும் யாரு சண்டை போடுறாங்கன்னு தெரியல. இவ்வளவு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எனிவேஸ் நமக்கு வேற வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை நோக்கி போயிட்டு இருக்காங்களா. அதுவே இங்க பியாக்குயா என்னது பான்காய மாஸ்டர் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்க, ஏன் தம்பி பார்த்தாதான் நம்புவீங்களோ சொன்னாலா நம்ப மாட்டீங்களோ, சரி உங்களுக்காகவே நான் எடுத்து காட்டுறேனே அப்படின்ட்டு நம்ம இச்சிகோ அவனோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி வந்து ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் அந்த இடத்துல. இதான் வந்து நம்ம இச்சிகோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்கல்ல. சோ அவங்களும் கவனிக்கிறாங்க, ஓகே ஃபைன், இந்த அளவுக்கு ரொம்ப கிரேசியா கண்ட்ரோலே இல்லாம ஒருத்தன் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி ரிலீஸ் பண்றானா அது இந்த முட்டா பையன் இச்சிகோ தவிர வேற யாரும் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வேகமா போறாங்களா. அதுவே பியாக்கியா இருக்கிறான்ல. சோ அவனுக்கு ஐடியாவே இருக்காது இவனுக்கு எங்க பான்காய் வந்து கிடைச்சதுன்னு. ஏன்னா பான்காய் அப்படிங்கிற அந்த ஒரு டெக்னிக் தான் ஜான்பாக்டோட கடைசி லெவலா இருக்கும். சோ அப்படி ஒரு டெக்னிக்கை வந்து அச்சீவ் பண்றதுக்கு வந்து லைக் ரொம்ப வருஷம் வந்து எடுக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு சோல் ரீப்பராலோ இல்லனா ஒரு நோபல் ஃபேமிலி சேர்ந்த ஒருத்தனாலோ மட்டும்தான் அதை வந்து அச்சீவே பண்ண முடியும். பான்காய் அச்சீவ் பண்ண ஒருத்தனோட நேம் வந்து இங்க சோல் சொசைட்டியோட ஹிஸ்டரியிலுமே வந்து பொறிக்கப்படும். அப்படி இருக்கக்குள்ள இவன் ரூக்கியோட பவரை யூஸ் பண்ணி தானே இந்த இடத்துல வந்து ஒரு சோல் ரீப்பராவே ஆனா. சோ அப்படி இருக்கும்போது எப்படி இவனுக்கு வந்து பான்காய் வந்து கிடைச்சிருக்கும், லைக் ஹவுஸ் இட் ஈவன் பாசிபிள். இவன மாதிரியான ஒரு காமனருக்கு வந்து எப்படி பான்காயை வந்து அன்லாக் பண்ற அளவுக்கு அதுவும் இவ்வளவு சீக்கிரம் வந்து இவனால வந்து எப்படி அதை வந்து அச்சீவ் பண்ண முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியாம அந்த இடத்துல வந்து பேன் நின்னுகிட்டு இருக்க. அதுவே நம்ம ஹீரோ அவனோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி எல்லாத்தையுமே வந்து ரிலீஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவனோட சோட அப்படியே நீட்டிட்டு பான்காய்னு சொல்ல அந்த இடத்துல பார்த்தா நம்ம இச்சிகோ பயங்கர எனர்ஜி வந்து அப்படியே ரிலீஸ் பண்றானா. சோ எல்லாருமே வந்து அந்த இடத்த திரும்பி பாக்குறாங்க. அப்படியே அந்த இடத்துல ஒரு பெரிய சுழல்லாம் கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. அந்த சுழல்லாம் அப்படியே ஓஞ்சி முடிய ஆரம்பிக்க அந்த ஒரு எனர்ஜி ரிலீஸ்ல இருந்து பியாக்குயா அவனையே வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கான். அதே நேரத்துல நம்ம இச்சிகோ இருக்கிறான்ல. சோ அவனுக்கு வந்து புதுசா சொக்காலாம் வந்து அதே நேரத்துல அவனோட ஸ்வாட் இருக்குதுல அது வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்குது. அந்த ஒரு ஸ்வாட் தான் நம்ம இச்சிகோவோட பான்காய். எப்படி அந்த ரெஞ்சிக்கு வந்து லைக் ஒரு மாதிரி பெருசா பாம்பு மாதிரி வந்ததோ அதே மாதிரி தான் நம்ம இச்சிகோக்கு அந்த ஒரு ஸ்வாட் தான் அவனோட பான்காய். இதை பார்க்கும்போது லைக் வெறும் ஒரு சாதாரண ஒரு ஜான்பாக்டோ மாதிரி இருக்கிற ஒரு ஸ்வாட் தான் அவனோட பான்காயா. இதுக்கு முன்னாடி உன்னை எப்படி துவச்சனோ அதே மாதிரி தான் இங்கே நடக்க போகுது அப்படின்னு அவன் நினைப்பானா. ஆனா அடுத்த செகண்டே நம்ம ஹீரோ அவன் கழுத்துக்கிட்டு அவனோட சோட வந்து எடுத்து வைக்கிறது மட்டும் இல்லாம எப்ப பார்த்தாலும் நோபல் கிளான் அப்படின்னு சொல்லி ஒரு பெருமை பேசிட்டு இருப்பா தானே, இன்னும் அதே திமிர்ல தானே இருக்கிற. சோ அதுதான் உன் தங்கச்சி வந்து கொலை பண்ற அளவுக்குமே வந்து உன்னை கூட்டிட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துல அந்த பியாக்கியாவை வந்து கூப்பிடுவான், கமான் வா சண்டை போடுவோம் யார் பெஸ்ட்னு பாத்துக்கலான்னு. அதுவே இன்னொரு பக்கம் அந்த இட்சுகாயா பத்திரமா ரூம்ல வந்து வச்சிருந்தா பார்த்தா அந்த மோமோ வந்து திருப்பி அங்கிருந்து எந்திரிச்சு வந்துகிட்டு இருப்பா ஏதோ ஒரு இடத்துக்கு. சோ அந்த இடத்துல அங்க பெட்ல வந்து இருந்திருப்பாளா. அதுக்கப்புறம்
மயக்கம் தெரிஞ்சு எந்திரிச்சவ அந்த ஈசனோட லெட்டர் வந்து இருக்கும்ல, சோ அதை வந்து எடுத்து வச்சுக்கிட்டு தான் அங்கிருந்து கிளம்பிந்திருப்பாளா. அதே நேரத்துல அந்த கேப்டன் இட்சுகாயாவும் அந்த ராங்கிக்கு அப்படிங்கிற அந்த ஒரு லூட்டனட்டும் சென்ட்ரல் 46 அப்படின்னு சொல்லிட்டு சோல் சொசைட்டில பாத்தீங்கன்னா ஒரு ஜுடிஷியரி மாதிரி ஒன்னு இருக்குன்னு வச்சுக்கீங்களேன், லைக் ஒரு சுப்ரீம் கோர்ட் மாதிரி வச்சுக்கோங்க. சோ அந்த இடத்துல தான் இந்த மாதிரி இந்த ரூக்கியாக்கு வந்து பனிஷ்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்கல்ல, அதெல்லாம் வந்து அங்கதான் டிசைட் ஆகப்பட்டிருந்திருக்கும். அந்த ஒரு இடத்துக்கு வந்து போயிருந்திருப்பாங்க. சோ அங்க வந்து இருக்கிற விஷயங்களை எல்லாம் சொல்லலாம் அப்படின்னு. பட் பார்த்தா அந்த இடத்தோட என்ட்ரன்ஸ் கேட்ல வந்து எந்த ஒரு கார்ட்ஸும் இருக்க மாட்டாங்களா. அவங்களுக்கு வந்து அதை பார்க்கும்போதே ஒரு மாதிரி சந்தேகமா இருக்கும். சோ அதுக்கப்புறம் கேட் ஓபன் பண்ணிட்டு உள்ள போகும்போது அதுக்கப்புறம் ஒரு கேட் வந்து இருக்குமா ஃபர்தரா, அந்த கேட் பார்த்தா க்ளோஸ் ஆகிது இருக்கும். அண்ட் அது வந்து உள்ள வந்து க்ளோஸ் ஆனப்பட்ட மாதிரி இருக்குமா. இந்த மாதிரி நான் ஸ்குவாட் 10ஓட கேப்டன் ஹிட்சுகாயா வந்திருக்கேன், கேட்டை வந்து நீக்கிங்க, நான் வந்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்லி ஆகணும் போது டக்குன்னு பார்த்தா அந்த இடத்துல வந்து ஏகப்பட்ட ஸ்வாடெல்லாம் வந்துட்டு அவங்களை வந்து உள்ள போக விடாம தடுக்குது. சோ யாரோ உள்ள இருந்து டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் அவங்களுக்கு புரிய வர, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோஸ்லாம் இருக்கிறாங்கல்ல, சோ அவங்களும் எப்படியோ அடிச்சு பிடிச்சு அந்த ஒரு எக்ஸிகியூஷன் இருக்கிற அந்த ஒரு இடத்துக்கு வந்துருவாங்களா. ஆனா என்னடா இன்னுமே வந்து ஏகப்பட்ட படிக்கட்டுலாம் இருக்குது, இதை எப்படி ஏறி போறது அப்படின்னு சொல்லி பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்கேன். சரி வேற வழி இல்ல போகலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கும் போது அப்ப அவங்க கூட அந்த ஸ்குவாட் 11 சேர்ந்த ஒரு மெம்பர் வந்து இருப்பான்ல, அவனும் இருப்பானா. எங்க அங்க வந்து போறீங்க, அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் பிரஷர் அதை வந்து நீங்க சென்ஸ் பண்ணலையா என்ன, ரெண்டு பேரும் வந்து பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க, உள்ள போய் நமக்கு கீது ஏதாவது ஆயிரப்போதுன்னு சொல்லும்போது தல நீ சொல்றது எல்லாமே வாஸ்துவமா தான் இருக்குது, எங்களோட நல்லதுக்காக தான் சொல்றேன் அப்படிங்கறத எங்களுக்கு வந்து புரியுது. பட் இருந்தாலுமே நாங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ், அங்க போய் அவனுக்கு வந்து நாங்க ஹெல்ப் பண்ணி ஆகணும். சோ எங்களால வந்து அவனை அப்படியே விட்டுற முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து அங்க அவனுக்கு வந்து தேங்க்லாம் பண்ணிட்டு நேரா இச்சிகோக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேல போவாங்களா. ஆனா அதே நேரத்துல அவனுமே சரி என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போகலான்னு பார்க்க, இல்லையே நான் ஸ்குவாட் 11 சேர்ந்தவனாச்சு, எனக்குலாம் பயம்னா என்னன்னு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாதிரி கடுப்புலயே அந்த ஒரு படிக்கட்டு எல்லாத்தையும் வந்து ஏறி போயிட்டு இருக்கிறானா. மேல பார்த்தா ரெண்டு பேருமே அட்டாக் பண்றதுக்காக ரெடியா இருக்கேன். ஆனா பியாக்கியாவோட மைண்ட்ல எப்படி நான் வந்து அட்டாக் பண்றதுக்கு முன்னாடியே அவன் அதுல இருந்து அவ்வளவு ஈஸியா எஸ்கேப் ஆகி என் கழுத்துல வந்து கத்திய வச்சான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட லைக் அந்த ஸ்பீடு வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி பயங்கரமா யோசிச்சுட்டே இருப்பானா. பட் இருந்தாலுமே சான்ஸ் கிடைச்சும் ஏன் நீ என்னோட கழுத்துல வந்து கத்தியை இறக்காம திருப்பியும் பேக் அடிச்சு அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோ வந்து அதுக்கு பதில் சொல்லாம அப்படியே நின்றுட்டு இருப்பானா. ஒருவேளை உனக்கு அவ்வளவு திமிரா இருக்குமா என்ன, அவ்வளவு ஈஸியா நான் வந்து ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறியா, ஏதோ ஒரு லக்ல வந்து ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ. அது மட்டும் இல்லாம உன்னோட அந்த ஒரு ஸ்வாட் அவ்வளவு மினியான ஒரு ஸ்வாட் வந்து எனக்கு ஒரு பான்காயா இருக்க முடியாது, ஏன்னா பான்காய் அதை விடமே வந்து பயங்கர பவர்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பியாக்கியாவோட பான்காய் வந்து இருக்குதுல, சோ அதை வந்து இன்னுமே அவன் வச்சிருந்திருப்பான். சோ அது மூலமா திருப்பி நம்ம இச்சிகோ வந்து அவன் அட்டாக் பண்றதுக்காக ட்ரை பண்ணுவானா. பார்த்தா இச்சிகோ வந்து அதுல இருந்து எஸ்கேப் ஆகிட்டே இருப்பான். பியாக்கியாவும் முடிஞ்ச அளவுக்கு கன்னியூஸா அவனோட பிளேட்ஸ் வச்சு அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது ஸ்டில் அவன் வந்து நம்ம இச்சிகோ பயங்கர ஸ்பீடா இருப்பானா, ஈஸியா அந்த ஒரு அட்டாக்ல இருந்து எல்லாத்துலயும் வந்து தப்பிச்சுக்கிட்டு இருக்கேன். எப்படி இவன் இது வந்து பண்றான், என்னோட அட்டாக்ல இருந்து எப்படி வந்து இவ்வளவு ஸ்பீடா மூவ் ஆறான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒண்ணுமே புரியாதா. ஆனா அப்ப இச்சிகோ அவனை வந்து வெறுப்பேத்துற மாதிரி, அப்புறம் தம்பி என்ன பயங்கர ஸ்லோ ஆயிட்டீங்க போல அப்படின்னு சொல்லி கலாய்க்க, ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி ஜெயிச்சிட்ட மாதிரி நினைக்காதரான்னு சொல்லிட்டு அந்த பியாக்கியா ஆல்ரெடி அட்டாக் பண்ணிட்டு இருந்ததை விடவுமே இன்னுமே அவனோட ஸ்பீடை வந்து லைக் 2x பண்றானா. முதல்ல இருந்ததை விடவுமே இப்போ வந்து நம்ம ஹீரோ அதுல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக பயங்கரமா தடுமாறுறான். பட் ஸ்டில் அந்த இடத்துல அவனோட பிளேட்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ வந்து ட்ராப் பண்றதுக்காக ட்ரை பண்றானா. ஆனா நம்ம ஹீரோ இருக்கிற எல்லா பிளேடையும் வந்து அவனோட ஸ்வாட வச்சு அட்டாக் பண்றான். எப்படி அப்படின்னு எனக்கு சுத்தமா புரியவே இல்லை. ஆனா அடுத்த செகண்டே அந்த பியாக்க பின்னாடி வந்துட்டு மிராக்கிள் ஒரு தடவை தான் நடக்கணும்னு சொன்னியா, 10 தடவை நடத்தி காட்டுறேன்னு சொல்லி குத்தலான்னு வர பியாக்கியா வந்து அந்த ஸ்வாட பிடிச்சிடறான். பட் அவன் கை எல்லாமே வந்து ரத்தமா மாறிடுது. அப்பதான் பியாக்கியாவுமே ரியலைஸ் பண்றான் நம்ம ஹீரோட பான்காய் அப்படிங்கிறது இந்த ஒரு ஸ்வாடு தான். இந்த ஸ்வாடு தான் நம்ம ஹீரோவை பயங்கர ஸ்பீடா மூவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கறதெல்லாம் புரிய வர, அப்படின்னா இதையே வந்து இல்லாம பண்றடான்னு சொல்லும்போது அங்கே இந்த ஒரு எபிசோடே முடிக்கிறாங்க. சோ யா, தேங்க்யூ.